இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, ஸ்பூன் சீரகம், கல்லில் தட்டின 6 பல் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம். பெருசாக தான் நறுக்கி போட்டுக்கங்க, சிறுசாக தான் முழுசாகவே சேர்த்துக்கலாம். சரிங்களா? 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்குறேங்க. 2 வரமிளகாய். வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கிடுச்சுங்க. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ ஏற்கனவே பாருங்க, நான் 50 கிராம் துவரப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கிறேங்க. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறேங்க. புளி இதுக்கு அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. 2 நிமிஷம் ஆச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை வந்து இளங்கீரையை எடுத்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி. மிக்ஸ் பண்ணிக்குவோம். கீரை சேர்த்துனதுக்கு அப்புறம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. இப்படியே ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம். ரெடி ஆயிடுச்சுங்க. இது இறக்குறதுக்கு முன்னாடி நெய் இருந்தால் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சமாக தேங்காய் கூட ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனை. முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த கீரையை வச்சு நான் சொன்ன அளவில் கரெக்டாக செஞ்சு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு சாம்பார். நல்ல வாசனை. ரொம்ப ரொம்ப சத்துள்ள கீரையும் கூட. முருங்கைக்கீரை பற்றி உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.